நாகப்பட்டினம் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் செல்வராஜ் மக்கள் விருப்பத்திற்காக பாடல் பாடி மக்களிடையே வாக்கு சேகரித்த நிலையில் அதனை அமைச்சர் ரகுபதி கைத்தட்டி ரசித்துக் கொண்டிருந்தார். பெருங்கணம்மா அதை அறுக்க வழிகளும் இருக்குதம்மா. கத்தும் குருவியே நீ கதறி எழக்கூடாது, கத்தும் குருவியே நீ கதறி எழக்கூடாது. வளை என்ன பெருங்கணம்மா அதை அறுக்க வழிகளும் இருக்குதம்மா. மறைந்தாலும் எனக்குள்ளே தாய் வாழ்கிறாள், நான் மறந்தாலும் அவள் தானே என்னை ஆள்கிறாள். மொட்டுக்குள் வாசம் புகுத்திய கெட்டிக்காரி, மொட்டுக்குள் வாசம். இது குறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லெனின். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். தமிழகத்தில் 2024 மக்களவைத் தேர்தல் நாளை மறுநாள் ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. இதனையொட்டி இன்று மாலை 6 மணியோடு பிரச்சாரம் முடிவடைய உள்ளதால் வேட்பாளர்கள் அனல் பறக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள நாகை நாடாளுமன்ற தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜ் தனியாயிரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மீனவ தலைவர் கௌதமன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனத்தில் கூட்டணி கட்சியினர் பேரணியாக செல்ல வேட்பாளருக்கு ஆதரவாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திறந்தவெளி வாகனத்தில் சென்றபடி கதிரவேல் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கச்சநகரம், சித்தாய்மூர், கொத்தங்குடி, ஐயூர் உள்ளிட்ட பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற வேட்பாளருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். அப்போது பெண்கள் வேட்பாளரை பாடல் பாட சொல்லி வற்புறுத்த அவர் ஏழை குருவியே நீ தேம்பி அழக்கூடாது என்ற தன்னம்பிக்கை பாடல் ஒன்றையும், மறைந்தாலும் எனக்குள்ளே தாய் வாழ்கிறாள் என்ற தாய் பாசப்பாடலையும் உருக்கமாக பாடியும் வாக்காளர் மத்தியில் கதிரவேல் சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். அப்போது வேட்பாளர் வை செல்வராஜ் உருக்கமாக பாட அமைச்சர் ரகுபதி கைத்தட்டி ரசித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜை போகிற இடமெல்லாம் பெண்கள் நேயர் விருப்பம் போல பாடல்களை பாட சொல்லி பாட வைப்பது அனைத்து தரப்பு வாக்காளர்களையும் ரசிக்க வைக்கிறது. ஹர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.